ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆம், இது ஒரு நார்மல் எபிசோட், ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் எபிசோட்னு சொல்லலாம். எ- எனக்கு இங்க நைட்டு மணி 10, மேட்ச் நடந்து முடிஞ்சது மணி 1. ஸ்ரீனி சார் இப்போ ஏந்திருக்காரு, மணி இப்பதான் 6. அங்க இந்தியால நம்ம எல்லாரும் யாரெல்லாம் நம்ம மக்கள்லாம் நம்ம பார்த்திருக்கீங்களோ, அங்க மணி 10:30, 11. என்ன இட்ஸ் அண்ட் ஜஸ்ட் இப்பதான் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம நவீன் உல் ஹக் வந்து எல்பிடபிள்யூ பண்ணியிருக்காரு முஸ்தபிசுர. அண்ட் ஆப்கானிஸ்தான் ஹேவ் குவாலிஃபைட் ஃபார் செமிஃபைனல்ஸ். ஒரு 10 வருஷம் முன்னாடி டிவிஷன் 5ல ஹாங்காங் ஓமானோட விளையாடின டீம் வந்து இன்னைக்கு வந்து செமிஃபைனல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் கப், நாக் ஹியூமிலியேட்டிங் நியூசிலாந்து, டிஃபீட்டிங் ஆஸ்திரேலியா அண்ட் இன்னைக்கு பங்களாதேஷ பயங்கர ஹை டிராமா சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தோக்கடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு தான் இதோட அஸ்திவாரத்தை போட்டுது. இந்த நடந்த கூத்தோட அஸ்திவாரத்தை போட்டுது. ஆனாலுமே இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அதை பத்தியும் பேசுவோம். நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து எவன்டா ஸ்கிரிப்ட் எழுதுறான்னு தெரியல. அதே 2022 வேர்ல்ட் கப்போட ரிப்பீட் இப்போ நடக்க போகுது. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் டிராமாங்க. 5 மணி நேரம் நடந்திருக்கு இந்த மேட்ச். மழை வருது போறது, டிப்ஸ் டார்வி. ஸ்ரீனி, கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணீங்களா? ஆ நான் வந்து லேட்டா ஃபாலோ பண்ணேன். லைக் செகண்ட் ஹால்ஃப், அதாவது வந்து பங்களாதேஷோட பேட்டிங். நீங்க தான் ஆப்வியஸ்லி ஃபுல் மேட்ச் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்க 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 டைமுக்கு இதுதான் வந்து கஷ்டம் இந்த டோர்னமெண்ட்ல. எனக்கு வந்து டைமிங்ஸ் ஆர் ஆல் ஓவர் த பிளேஸ் அப்படின்னு. பட் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு வேர்ல்ட் கப் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவீங்களா இந்த மேட்ச? This is by far the match of the World Cup. இந்தியா பாகிஸ்தான் எம்சிஜி அந்த அட்மாஸ்பியர் வந்து அது ஒரு இந்தியா பாகிஸ்தான்னால அது அந்த மாதிரி போச்சு விராட் கோலினால. ஆனா இஃப் நீங்க ஒரு நியூட்ரல் ஃபேனா இருக்கீங்க அண்ட் இது வந்து ஒரு ஃபார் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு திஸ் இஸ் ப்ராபப்ளி தேர் கிரேட்டஸ்ட் மூமெண்ட் அண்ட் 110% திஸ் இஸ் அ வேர்ல்ட் கப் கிளாசிக். அண்ட் வேர்ல்ட் கப்னா வெறும் நான் T20 வேர்ல்ட் கப்னு மட்டும் சொல்லல. இது வந்து அந்த 1992 வேர்ல்ட் கப்ல வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா டக்வர்த் லூயிஸ்ல போனாங்க. 1999 என்ன பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் எவர் மேட்ச். அட்லீஸ்ட் நான் பார்த்ததுல வந்து போன சோ மெனி டெக்கேட்ஸ்ல வந்து அந்த 1999 வேர்ல்ட் கப் மேட்ச் பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ஆல்மோஸ்ட் இது வந்து அந்த கேடர்ல வந்து இது டச் பண்ற மேட்சுங்க. ஜஸ்ட் த ஹிஸ்டரி, ஆப்கானிஸ்தான் ஓட ஹிஸ்டரி. 3 டீம்ஸ், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஃபார் அ சேஞ்ச் இந்தியா வந்து ரிலாக்ஸ்டா நம்ம வந்து மேட்சை மட்டும் என்ஜாய் பண்ணும். பட் வை டோன்ட் யூ, நீங்க நீங்க சுச்சுவேஷனை நீங்க லே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மேட்ச் பத்தி நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா மேட்ச் பத்தியும் நம்ம பேசுவோம், அதெல்லாமும் பண்ணுவோம். ஸோ நீங்க ஐ மீன், சுச்சுவேஷன், வாட் வாஸ் தி அதான் சிச்சுவேஷன் இன் திஸ் மேட்ச்? தி சிச்சுவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து எப்படின்னா வந்து இந்த மேட்ச், அதாவது இந்தியா ஆஃப்டர் பீட்டிங் ஆஸ்திரேலியா 3 டீமுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. லைக் ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தான் தோத்தாங்கன்னா ஆஸ்திரேலியா குட் ப்ரோக்ரஸ் த்ரூ. ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஜெயிச்சாங்கன்னா டிபெண்டிங் ஆன் வேர் 12 ஓவர்ல ஜெயிக்கிற மாதிரி. ரன் ரேட்ஸ் இந்த இந்த இதுல வந்து பிகாஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதால 12. பட் கோயிங் இன் டு த மேட்ச் தேர் வாஸ் ரன் ரேட் சினாரியோ வேர் அவங்க ஒரு திங்க் 60 ரன்னோ என்னமோ வந்து அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்கன்னா தே குட் ப்ரோக்ரஸ். அதுக்கு கம்மியா ஜெயிச்சாங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்டில் அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. டிபெண்டிங் ஆன் பங்களாதேஷ் குட் ஹெல்ப் தம் அந்த மாதிரி. ஸோ 3 டீமுமே வந்து இந்த கமிங் டு லைக் இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து நான் இதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்காட்லாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கும்போது வந்து எவ்ரிபடி சேயிங் மேட்ச் ஷுட் ரன் தி சேம் டைம் அப்படி இப்படின்னு அது பயங்கரமா. ஏன்னா இங்கிலாந்து couldn't, if rained off or Australia lose that match, Scotland progress அப்படி இப்படின்னு. இது வந்து ஒரு மேட்ச் வேர் ஆல் த்ரீ டீம்ஸ் ஐ மீன் திஸ் இஸ் ரியலி நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சூப்பர் எயிட்ஸ் ஆர் தி லீக் ஃபேஸ் அண்ட் தேர் ஆர் த்ரீ டீம்ஸ் தட் குட் ப்ரோக்ரஸ் டு த செமிஃபைனல். தட் வாஸ் தி சிச்சுவேஷன்ல இந்த மேட்ச்க்குள்ள போகும்போது. ஆமா. அண்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த 3 டீம்ஸ். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் சிட்னிக்கு ஃப்ளைட்ட புடிக்கணுமா? இல்ல நம்ம வந்து பார்படோஸோ இல்லாட்டி கென்சிங்டோ நம்ம செமிஃபைனல் எங்க நடக்குதோ அதுக்கு அங்க ஃப்ளைட்ட புடிக்கணுமான்னு அவங்க தே கான்ட் கோ எனிவேர். அவங்க ஹோட்டல் ரூம்ல உட்கார்ந்து வெறும் பார்க்க தான் முடியும். அண்ட் அவங்களுக்கு
just before we go into Afghanistan and Bangladesh mindset and அந்த இதுல நினைச்சு பாருங்க, what do you think will be transpiring in Australia's head? அவங்க அவங்க ரூம்ல இப்போ ஆம், இப்போ ஆக்சுவலி நான் வந்து இப்போ எங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இதே கொஸ்டின் தான். ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டிஜெக்ட் இருப்பாங்க அப்படின்னாங்க. பட் ஆனா நீங்க கோல்ட் அனாலிட்டிக்கல் ஃபேக்ட் என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் போன 2 டீம் கிட்டயும் தோத்துட்டாங்க. இந்தியா கிட்டயும் தோத்தாங்க, ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்தாங்க. சோ நீங்க அந்த மாதிரி செமிஃபைனல் போற சூப்பர் எயிட்ஸ்ல 2 மேட்ச் தோத்துட்டீங்க. அதுவும் செமிஃபைனல் குவாலிஃபை ஆற 2 டீம் கிட்ட தோத்துட்டீங்கன்னா, அது வந்து அவங்க கையில இல்ல. சோ அதனால வந்து யா தே அந்த அந்த வகையில வந்து தே கான்ட் கம்ப்ளைன். நீங்க ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க. ஏன்னா this would be probably the first time கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஸ்னீக் இன் பண்ணி போறது. and I don't think it's not an Australian way ன்னு சொல்லலாம். ஓகே, பட் கெட்டிங் இன்டு திஸ் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் டாஸ் ஜெயிச்சாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியல. அவங்க வந்து அவங்களோட பேட்டிங் மிடில் ஆர்டர் வந்து சாஃப்ட்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால 3 செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்ஸ் ஓப்பனிங்ல இன்னைக்கும் வந்து 58 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவங்களது. ஸோ தே டேக் த கேம் ஸ்லோ இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க ஆக்சலரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை பண்ண முடியல. ஹவு டு யூ see their batting template? இதுக்கப்புறம் நம்ம இறங்குவோம். யா செகண்ட் ஹாஃப் தான் நீங்க ஆக்சலரேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் பாத்தீங்கன்னாலும் வந்து 115 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப். அது வந்து கிட்டத்தட்ட 14-15 ஓவர். கடைசி 5-6 ஓவர்ல அவங்க வந்து அந்த they didn't score at all. ஒரு 40 ரன் அவ்வளவுதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரஃப்லி. இது மேட்ச் இந்த மேட்ச் நான் வந்து ஆக்சுவலி there was a lot நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஒண்ணு வந்து ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க? மழை இருக்குன்னு தெரியும் போது வந்து செகண்ட் சேஸ் ஏன் எடுக்கல? இந்த டாஸ் அதே மாதிரி கோர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது bowling ஸ்ட்ரென்த் இருக்கு. அண்ட் தென் எஸ்பெஷலி வித் ஸ்பின்னர்ஸ் மழை பெஞ்சதுனால வந்து அதெல்லாம் ஒரு இது. அண்ட் இந்த இது சொல்லுவாங்கல்ல தி தி ஒகேஷன் அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு தெரியும் போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சா நம்ம வந்து செமிஃபைனல் போவோம், இட் வில் பி லைக் ஹிஸ்டரி மேக்கிங். அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ப்ரெஷர் தான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி அந்த பேட்டிங் வந்து ஆர் யூனோ ரமானல்லா குருபாஸ் வந்து அவர் பாட்டுக்கு நம்ம மத்தது எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சது ஒரே மாதிரி நான் இந்த மாதிரி தான் பேட் பண்ண போறேன் irrespective ஆஃப் யார் ஆப்போசிஷன் யார் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல தான் வந்து ஐ திங்க் இந்த 115 ரன்னுக்கு தான் வந்து தே மேனேஜ் டு கெட். ஆப்வியஸ்லி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல பிக்சர்ல, ஸோ எனக்கு தெரியல. நான் இன்னும் ஹைலைட்ஸ் கூட பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி வந்து மேட்ச் முடிஞ்சு உடனே வந்ததுனால நீங்க சொல்லுங்க பிச் எப்படி இருந்தது? ஹவு டிட் தே பேட்? the pitch வந்து பாமி மாங்கோ ஒன்று சூப்பரா ஒன்று சொன்னாரு. எந்த டீம் வந்து ஹையா எய்ம் பண்ணாம விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆப்கானிஸ்தான் கேட்க வேணாம். அவங்க அந்த மாதிரி தான் பாபர் ஆசம் ஸ்கூல் ஆஃப் பேட்டிங் மாதிரி தான் அவங்க விளையாடுவாங்க. ஆனா அவங்க பிளான் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் கரெக்டா போச்சு. 60-65 ரன் தான் இருந்தாங்க கரெக்டா. அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க, விக்கெட்ஸ் வந்துச்சு. இந்த மேட்ச் கிளாசிக்கா ஆக போறது. இதுல வந்து ஜனங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு முதல்ல எப்போ தெரிய வந்ததுன்னா கடைசி ஓவர் 20th ஓவர்ல வந்து ராஷித் கான் 2 சிக்ஸ் அடிச்சாரு. ஆனா 2 சிக்ஸுக்கு நடுவுல அவர் வந்து 2வது ரன் ஓட ட்ரை பண்ணாரு. அந்த 2வது ரன் ஓடும் போது அவர் ஜனத் அந்த பக்கம் இருக்கிறவர் சரி வேணாப்பா இதெல்லாம் சான்ஸ் இல்ல, சூசைட் எல்லாம் இருக்கும்னு கூட ஆக்சுவலி ஓடி இருக்கலாம் மேபி. பட் வேணான்னு சொன்னதுக்கு பேட்டை தூக்கி எறிஞ்சாரு அவர் ஜனத் மேல. ஆல்மோஸ்ட் பட்டிருக்கலாம் அவருக்கு கோவத்துல. அதுக்கப்புறம் அடுத்த பால் சிங்கிள் கடிச்சு ஒரு 6 அடிச்சாரு. அந்த 6 தான் இப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அவங்களை அந்த டிஎல் ஸ்கோர். பட் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் 115 தான். ஸோ அப்படின்னா 12 ஓவர்ஸ்ல 115. நம்ம சன்ரைசர்ஸ் கேகேஆர்லாம் அப்படியே ஜுஜுபி மாதிரி அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க இந்த ஐபிஎல். பட் இங்க பிச் வேற சூழ்நிலை வேற. ஸோ பங்களாதேஷ் ஆர் இன் 115ங்கிறது ரொம்ப கம்மி ஸ்கோர். ஆனா ஏன்னா அவங்க இப்ப இதே அவங்க 150 அடிச்சிருந்தாங்கன்னா பங்களாதேஷ் மேபி அதுக்கு போயிருப்பாங்களா இல்ல கூட டவுட் எனக்கு. 170 அடிச்சிருந்தாங்க. சீக்கிரமாவே அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா விளையாடி அந்த மாதிரி 115னால பங்களாதேஷ் ஆல்சோ வாண்டட் டு ஸ்கோர் அண்ட் தட் கேவ் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தது. ஏன்னா அவங்க அடிக்க ட்ரை பண்ணி இவங்க விக்கெட்ஸ் எடுக்கலாம். அண்ட் அதுதான் நடந்துச்சு. அப்படியே தடுமாறினது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆசிஸ் தான் அங்க ஹோட்டல் ரூம்ல உட்காந்து என்ன பண்றதுன்னே புரியாம. ஏன்னா 12 ஓவர்ல அடிச்சுட்டானா அவன் அவுட், அடிக்கல இவங்க விக்கெட் எடுத்தா இவங்க அவுட். ஸோ இங்க 8 ஓவர்ஸ் வரைக்கும் மழை வந்துச்சு போச்சு எல்லாம் இருந்துச்சு. டிஎல்எஸ் ஸ்கோர் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு. பட் அங்க வரைக்கும் கூட
ஒரு ஓகே எக்ஸைட்டிங்கா போச்சு. அதுக்கப்புறம் தாங்க ஒரு கூத்து 2 ஆங்கிள்ல கூத்து ஆரம்பிச்சது. 1 13 பால்ஸ் 39 டூ கெட் இருந்துச்சு. இன்ஃபாக்ட் லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஒரு 40, 45 ரன் இருக்கும்போது, மஹமுதுல்லா வந்து அடிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நூர் அஹ்மதியும் இப்படியும் விளையாடுற ஸ்டைல் வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த 13 பால்ல 39 ரன் அடிக்க முடியாதுங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. 13 பால் 39 வாட் டு யூ திங்க்? தி அ இட் இட் இஸ் பாசிபிள் இல்லீங்களா? இன் திஸ் சினாரியோ. இட் இஸ் பாசிபிள். ஆனாலும் வந்துட்டு ஐ மீன் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் பாசிபிள் ஃபார் பங்களாதேஷ். அவங்களுக்கு வந்து அந்த பேட்டிங் ஸ்ட்ரெங்த் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, லிட்டன் தாஸ் ஒருத்தர் தான் வந்து லைக் ஹேஸ் பிளேட் தி இன்னிங்ஸ். பட் மேபி ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து இருந்ததுன்னா மேபி பாசிபிள். ம். மேபி 4 ஏன்னா 4 விக்கெட்ஸ் தான் டவுன். யூ ஹேவ் மஹமுதுல்லா ஆன் த அதர் சைட் அண்ட் தே ஹேவ் நத்திங் டூ லூஸ். காமெண்டேட்டர்ஸ் கன்டினியூஸா வந்து ஆ இதான் சொல்லியிருந்தாங்க. சைமன் டோல் திருப்பி திருப்பி என்ன வாட் யூ ஹேவ் டூ லூஸ்? எப்படி இருந்தாலும் நீ அவுட். நீ அடிக்கல. நீ 12 பால்ல நீ 38 ரன் அடிக்கலன்னா நீ அவுட். நீ அடிச்சாலும் நீ நிதானமா அடிச்சாலும் நீ அவுட். சோ இன் எனிவேஸ் டேக் அ சான்ஸ். இஸ் இட் பிரைஸ் மணி ஆர் அங்க என்ன தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு கன்ஃபrontation இல்லாம ஆரம்பிச்சது. ராஷித் கானுக்கும் லிட்டன் தாஸ்க்கும். அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு என்ன ஃப்ரேம் எப்படி வந்துச்சுன்னா, டேய் நான் போறது இல்ல. உன்னையும் நான் போடாம பாத்துக்கிறேன்டாங்கிற மாதிரி. ஜஸ்ட் வென் யூ திங்க் பங்களாதேஷ் கிரிக்கெட் cannot go down, அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தோணும் அப்பப்ப எனக்கு. பட் தென் அகைன் நான் இன்னொரு ஐ மீன் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அதுவே ஐ வுட் திங்க் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பங்களாதேஷ் வுடன்ட் வாண்ட் டு லூஸ் டு ஆப்கானிஸ்தான். ஈவன் அதெல்லாம் போகல. அதெல்லாம் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட மேட்சா எடுத்தோம் அப்படின்னா வந்து பங்களாதேஷ் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட தோக்க வேணாம். நம்ம வந்து ஓகே வி டிட்ன்ட் மேக் இட் டு தி வாட்எவர் செமிஃபைனல்ஸ். நம்ம வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட அட்லீஸ்ட் ஒரு லிட்டன் தாஸ்க்காவது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம். பட் யா ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்லி கடைசியில வரைக்கும் கூட வந்து லைக் நம்ம அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இஃப் யூ கம் டு லைக் ரெயின் டிஎல்எஸ் அப்படின்லாம் எடுத்து வந்தீங்கன்னா கடைசியில கூட தேர் ஆர் பாசிபிலிட்டி தே குட் வின் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஐ திங்க் த மோமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து அந்த லாஸ்ட் இல்லைங்க. ஐ திங்க் நீங்க அதை மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 83 டிஎல்எஸ் பார் ஸ்கோரா இருந்தது. அந்த விக்கெட் அப்பதான் வீழ்ந்துச்சு. 7வது விக்கெட். 83 வாஸ் த பார் ஸ்கோர். பங்களாதேஷ் வந்து 81ல இருந்தாங்க. விக்கெட் விழுந்தோனே அந்த பார் ஸ்கோர் அப்படி போனதுனால ஜானத்தன் ட்ராட் அங்கேருந்து என்ன சொன்னார்னா ஜஸ்ட் ஸ்லோ இட் டவுன். ஏன்னா மழை ஆரம்பிச்சிச்சு திருப்பி. சோ அவர் மழை பெஞ்சதுன்னா அந்த சமயத்துல மேட்ச் அபண்டன் ஆச்சுன்னா நவ் ஆப்கானிஸ்தான் ஆர் அஹெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச்னு சொல்லலாம். காம் டவுன் சொன்னாரு. அத வந்து கொஞ்சம் ஓவர் சீரியஸா எடுத்துட்டு நம்ம குல்பதீன் நாயிப் வந்து காலை புடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு அவர் ஸ்லிப்ல. உலகமாக ஆக்டிங் அது. எல்லாருக்குமே ஓப்பன் தியேட்டர்ல அப்படியே தெரிஞ்சிச்சு. இது ஏன் இவன் பண்றான்னு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா 3 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாலிங் வேற போட்டாரு. ஐ திங்க் ஐ எம் ராஷித் கான் இன்ஃபேக்ட் கேப்டனா ஓடி வந்து டே இதெல்லாம் பண்ணாதடா, இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் வேணாம்டா, உருப்படியா விளையாடலான்னு அவர் வந்தார். பட் இட் வாஸ் டூ லேட். அம்பையர்ஸ் வந்து ஓகே இன்ஜுரி ஆறுது இதாருது ஓகே லெட்ஸ் கோ அவே அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஒரு பால்ல ஒரு 4 அடிச்சிருந்தாங்கன்னா பங்களாதேஷ் would have gone ahead. பட் சோ கிளாட் தட் தே கேம் பேக். ஆனாலும் அது ஒரு சின்ன ஒரு அது ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆப்கானிஸ்தானும் இந்த இந்த திலுமிசம் வேணாம் பண்ணாங்க பரவாயில்ல அப்படிங்கிறது தோணும். ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட் தானே ஒரு ஆமா ஆமா. சாண்ட் பேப்பர் எடுக்காத வரைக்கும் வந்து சரிதான். சாண்ட் பேப்பர் சரி ஆமா. அதுலயே ஒரு வார்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ரீசென்ட்லி. அதெல்லாம் எப்படா மறப்பீங்க நீங்க அதுன்னு. ஓகே பட் மூவிங் அஹெட் அகைன் எவ்ரி பால் வாஸ் அ டிராமா. பட் ஃபைனல் தாட்ஸ் ஆப்கானிஸ்தான் மேக்கிங் இட். அதுவும் அந்த லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுக்கல. டிஎல்எஸ்ல இவங்க வந்து அஹெடா இருந்திருந்தாங்க. 104 டிஎல்எஸ், இவங்க 105ல இருந்திருந்தாங்க. ஆமா ஆமா. அண்ட் பட் அந்த அதுக்கப்புறம் அந்த நைன்த் விக்கெட் எடுத்தோடனே 108க்கு போச்சு. அந்த அந்த லாஸ்ட் பால் எனிவே லைக் த ஃபிஸ் எல்பிடபிள்யூ. ஸோ யா நம்ம வந்து இட்ஸ் கிரேட் ஐ மீன் ஆப்கானிஸ்தான். அதாவது முகமது நபிலாம் வந்து அவரோட இன் இஸ் ஆர்க் ஃப்ரம் லைக் டிவிஷன் 5 விளையாடிட்டு இருந்ததுல வந்து லைக் கேப்டன் ஆப்கானிஸ்தான் இன்டு ஒரு செமிஃபைனலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து லைக் அவர் விளையாடி இருக்காரு. பயங்கர பெரிய ஹிஸ்டரி. இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த செமிஃபைனல். அண்ட் யா அவங்க 2 பேரும் வந்து பெருசா ஐ மீன் ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணது இல்ல. லைக் ஃபைனல் போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெரிய இது வந்து லைக்
இதுல தோத்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த ஜோக்கர் ஸ்டாக் வந்து ரீஅஃபர்ம் பண்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம்டா வந்து அப்படின்னு வந்துரும். சோ எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து திடீர்னு ஜாஸ்தி ஆகும் சவுத் ஆப்பிரிக்கா மேல வந்து லைக் வின் பண்றதுக்கு ஆப்கானிஸ்தானோட. ஆன் தி அதர் ஹேண்ட் அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து as they say நத்திங் டு லூஸ்ன்ற மாதிரி வந்து நம்ம இவ்வளவு வந்ததே பெரிய விஷயம். லைக் இது ஜெயிச்சு ஃபைனல் போனோம்னா இன்னும் லைக் இட்ஸ் அ பிகர் திங் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அந்த மேட்ச் வந்து வில் பி எக்ஸைட்டிங். ஸோ ஒரு ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காக்கு பயமும் இருக்கும். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஆப்கானிஸ்தான் தே கான் டேக் இட் ஈஸிலி. இவங்க வந்து தே ஹவ் பீட்டன் நியூசிலாந்து, தே ஹவ் பீட்டன் ஆஸ்திரேலியா. ஸோ வந்து எல்லாரும் தே பீட்டன் பங்களாதேஷ் அண்ட் பெரிய பெரிய டீம் எல்லாம் தோக்கடிச்சு தான் வந்து தே ஹவ் கம். ஸோ அந்த செமிஃபைனலும் வந்து இட் வில் பி லைக் இன்ட்ரெஸ்டிங். அதை நம்ம வந்து ஜஸ்ட் ஓகே ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா தானே அப்படின்னு எடுத்து யூ கான்ட் லைக் இக்னோர் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்ம வந்து நம்ம சைடு ஐ திங்க் பேசுவோம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, அதுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா பிஃபோர் தட். யா இந்தியா சைடு வருவோம். பட் அதுக்கும் முன்னாடி ஒரு விண்ணப்பம் எல்லாரும் லிசனர்ஸ்க்கு. உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கு, இந்த எனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் ப்ளீஸ் யூடியூப்ல பாக்குறீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஒரு சின்ன சேனல் தான், நாங்க ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அந்த வெறியில தான் நாங்க வந்து இந்த டைம் இதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டுல யூனோ ட்ரை டு பிரிங் த கான்டென்ட் டு யூ. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க எங்களை கேட்குறீங்க, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட், யூடியூப் பாட்காஸ்ட், இல்லாட்டி இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபை இருக்கவே இருக்கு. அது தவிர கூட ஆடிபிள் நிறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்களை நீங்க கேட்குறீங்கன்னா அங்க வந்து ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப 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 என்கரேஜிங்கா இருக்கும். ஐ திங்க் ஜெர்மனி, பெல்ஜியம், ஸ்ரீலங்கா, மலேசியா, யூஎஸ், கனடா இருக்கவே இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் பல டியர் 2 டியர் 3 சிட்டிஸ்லலாம் வந்து நாங்கள் பார்க்குறோம், அந்த லிசனர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியே அப்படியே பரவி இருக்கீங்க. எங்கேருந்தோ எங்களோட வாய்ஸும் நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. சரி, எல்லாம் வெறியங்க எல்லாம் பரவி இருக்காங்கப்பா நம்மள மாதிரி அப்படின்னு ஒரு உற்சாகம் வருது எங்களுக்கு. பட் ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி ஜம்ப் அடிக்கலாம் டக்குன்னு இந்தியா. ஸோ இன்னைக்கு நடந்தது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட். அட்லீஸ்ட் எனக்கு இன்னைக்கு, உங்களுக்கு நேத்திக்கு, அவங்களுக்கு நேத்திக்கு, கேட்கறவங்களுக்கு என்னைக்குன்னு தெரியாது. ஸோ பட் 12 ஹவர்ஸ் முன்னாடி தான் இந்தியா ஆஸ்திரேலியா நடந்தது. ஐ திங்க் இட் வாஸ் இந்தியா ப்ரெஷர்ல இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நெட் ரன் ரேட்ல ஹையா இருக்காங்க, எப்படி இருந்தாலும் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தெரியும். ஆனா ஆஸ்திரேலியாவை ஒரு நாக் அவுட் பண்ணி ஒரு ரிவெஞ்ச் மோடு ஒண்ணு ஒரு சொல்லாம உள்ளுக்குள்ள சைலண்டா எல்லாருக்குள்ளயும் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பாலர் வர்சஸ் ரோஹித் சர்மா. அத வந்து 3வது ஓவர்ல வந்து காமிச்சார் அவர் என்னன்னு. இதுக்கு பேர் தான் சிக்ஸ் பிரிச்சு சிக்ஸ் பிரிச்சு மேயுறது அப்படின்றது வந்து இதுதான். அந்த ஓவர்ல வந்து பிரிச்சு மேய்ஞ்சாரு. ஆனா வந்து ரோஹித் சர்மாவோட பேட்டிங் இன்னைக்கு வந்துட்டுல அஸ்டானிஷிங். அதுவும் நார்மலா வந்து நம்ம பாக்குறது வந்து ஒரு புல் ஷாட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் வந்து தெரிஞ்சதே. இந்த ஓவர் த கவர்ஸ் ஒரு 6 அடிச்சாரு. அமேசிங் ஷாட். அதாவது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு சீட், ஒரு ஒரு ஜோன்ல இன்னைக்கு பேட்டிங் பண்ணாரு ரோஹித் சர்மா. இன்ஃபேக்ட் வந்து தி ரெஸ்ட் ஆஃப் த டீம் யாருமே வந்து அந்த ரேஞ்சுக்கு வரவே இல்ல பேட்டிங். ஒரு 15 ஓவருக்கு இந்தியா வந்து இந்த அந்த கேம்ல குயிக் நம்ம இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடுமே வந்து ஃபர்ஸ்ட் 15 ஓவருக்கு வந்து தே ஸ்கோர்ட் குவைட் a bit of runs. கடைசி ஆ, இந்தியா வந்து ஐ திங்க் அரௌண்ட் 14.1 ஓவர்ஸ் 159 இருந்தாங்க. நான் அப்பதான் வந்து எங்க குரூப்ல சொன்னேன், 35 பால் இருக்கு இன்னும் மிச்சம், இந்தியா ஷுட் கெட் அட்லீஸ்ட் 70 ரன்ஸ் அப்படின்னு. இந்தியா only managed to get 50 ரன் கூட இல்ல, 46 ரன் தான் கடைசி 5 ஓவர்ல. ரியலிஸ்டிக் 5 ஓவர்ல அவங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்தது. கடைசி 6 ஓவர்ல they needed like something like 70 runs or something. அவங்களும் அதே மாதிரி தான் 50. ஸோ அதாவது வந்து 2 டீமுமே ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் ரியலி நல்லா ரன் அடிச்சாங்க. கடைசி 5 ஓவர்ல வந்து விட்டுட்டாங்க. அதாவது ஸ்லோ டவுன் ஆச்சா இன் டர்ம்ஸ் ஆஃப் தி பிட்ச் பேட்டிங் வந்து அப்படின்றது தெரியல. பட் அந்த அந்த மாதிரி தான் வந்து இந்த ஓவரால் மேட்சே போச்சு. அண்ட் இந்தியா வந்துட்டு போத் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி, ஆஸ்திரேலியா வந்து லைக் ஃபீல்டிங் வாஸ் சோ புவர். ஆமா, இந்த இந்த மேட்சும் சரி, அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயும் சரி, நான் 2 மேட்சுமே வந்து லைக் ஐ திங்க் தி ஃபீல்டிங் ஹஸ் பீன், அவங்க ஃபீல்டிங் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எவ்வளவு கேட்ச் டிராப் பண்ணாங்க எல்லாமே. பட் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன் உங்களை.
இல்ல நீங்க நான் ரோஹித் சர்மா அது வந்து சொன்னீங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் விராட் கோலி. நம்ம அத பத்தி பேசாம மூவ் ஆன் பண்ண முடியாது. நம்மள ஆ மூவ் ஆன் பண்ணலாம். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் நெசசரி தட் எவரிபடி ஹேஸ் டு ஸ்கோர் இன் ஆல் மேட்ச். அவர் பண்ணல ஓகே ஃபைன். அட் தி எண்ட் ஆஃப் த டே இஃப் இந்தியா இஸ் வின்னிங் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம லைக் ஐ வில் ஜஸ்ட் மூவ் ஆன். இட்ஸ் ஃபைன். ராகுல் டிராவிட் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி சொன்னார் ஒரு இன்டர்வியூல. நாட் எவரிபடி கேன் கான்ட்ரிபியூட் இன் எவ்ரி மேட்ச் அப்படின்ற மாரி. சோ அதுக்கேத்த மாரி ஓகே. அவர் இந்த ஃபுல் சீரிஸே அவர் வந்து ரன் அடிக்காம இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சாலும் வந்து நம்ம வந்து இல்ல ஒத்துக்க மாட்டோம். திருப்பி குடுக்க போறோம். விராட் கோலி ரன் அடிக்கல. ஒத்துக்க மாட்டோம்னு. ரியலிஸ்டிக்லி கண்டிப்பா. டோன்ட் கேர். ஆனா ஒரு பாசிட்டிவ் அகைன் என்னன்னா, இட் வாஸ் 0 ஆஃப் 5. ஆனா நீங்க அந்த இன்டென்ட் பார்த்தீங்கன்னா, அதுல அட்லீஸ்ட் 3 ஆர் 4 பால்ஸ் வந்து ஹி வாஸ் ட்ரைங் டூ ட்ரைங் டு ஹிட் த பவுண்டரி. 24 ஆஃப் 24 போன மேட்ச்ல அடிச்சாரு. அந்த 24 ஆஃப் 24 ஓட 0 ஆஃப் 5 வித் ட்ரைங் டு ஹிட் ஆல் த பால்ஸ் இஸ் வே பெட்டர் அப்படின்னு எனக்கு பர்சனலி எனக்கு அதான் தோணும். ஏன்னா யூ ஆர் அதான் கிவிங் அதாவது வந்து நான் வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஃபோக்கஸிங் அட் ஆல் ஆன் கோலி. ஐ மீன் அ அ அது அது வந்து நம்ம வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வை டஸ் இட் மேட்டர்? அவர் வந்து அடிச்சாருன்னா நல்லது கிரேட். அந்த அந்த மாரி நீங்க சொல்ற மாரி அந்த இன்டென்ட் வாட்டெவர் இஸ் நாட் ஸ்கோர்ட். மூவ் ஆன் லைக் அடுத்த டீம் அடுத்த வந்து ரோஹித் சர்மா ஹஸ் மேனேஜ்ட் டு டூ தி ரெஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் பிளேட். இந்தியா ஹஸ் ஒன் லைக் இந்த நான் சொல்றேன் இந்த டூர்னமென்ட் ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் கோலி ரன் அடிக்கல. இந்த மொத்த டூர்னமென்ட்க்கே 100 ரன் தான் அடிச்சாரு. இந்தியா ஜெயிச்சதுன்னா டேக் தட் ஹாப்பிலி. பட் கேன் வி நவ் சே இப்போ நீங்க பாலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா குல்தீப் போன தடவை கூட இருந்தாரு. அண்ட் இட் வாஸ் குல்தீப் 2.2 போன தடவை ம். கூட. ம். ஆஹ் ஆனா பும்ராங்க த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2022 வேர்ல்ட் கப் இந்தியா டீமுக்கும் இந்த டீமுக்கும் எல்லாமே சேம் தான். டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங்ல வந்து தே கீப் கோயிங். பரவாயில்ல அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பாகிஸ்தானோட மேட்ச்ல நம்ம பார்த்தோம். நம்ம டெம்போவை மாத்தாம ஆடினாங்க. ஆனா பாலிங்ல சடன்லி எல்லாமே சேமா இருக்கு. பட் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஒரு ஃபேக்டர்னால எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எந்த டீமாலையுமே வந்து அவரை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஆமா. ஆமா. கண்டிப்பா. அது இருக்கு. அது இத்தனைக்கும் வந்து அவரும் ஹெட்டும் வந்து ஒரு ஓவர்ல 3 4 அடிச்சாரு. 2வது ஓவர்ல பும்ராக்கு. ஐ திங்க் இதுதான் வந்து 2வது மேட்ச்னு நெனைக்கிறேன். ஹி ஸ்கோர்ட் லைக் மோர் தென் 10 ரன்னுக்கு மேல குடுத்திருக்காரு அவரு. யுஎஸ் மேட்ச்ல வந்து அந்த கடைசில வரும்போது ஒரு ஓவர்ல 10 ரன் குடுத்தாரு. இந்த இது நான் ஒரு ஸ்டாட் ஒண்ணு கேட்டேன். ஒரு பாயிண்ட்ல வந்து இல்ல ஹி அவருக்கு வந்து 2 ட்வைஸ் த விக்கெட்ஸ். அதாவது வந்து அவரு 4 4 அடிச்சிருந்தாங்கன்னா, ஒரு 8 விக்கெட் வச்சிருந்தாரு. இட்ஸ் லைக் அந்த லெவல்ல வந்து பவுண்டரி கவுண்ட் வந்து அவர் அவ்வளோ கம்மியா இருந்தது அவருக்கு. சோ அந்த மாரி லைக் இஸ் பீன் இன்ஃபாக்ட் அ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹேசல்வுட் பவுலிங் போட்டப்போ வந்து நான் சொன்னேன். பும்ரா மாரி ஹேசல்வுட் பவுலிங் போடுறாரு. லைக் அவரோட எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா, பும்ராஸ்க் எக்கனாமிக் ரேட் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவரு ஹி இஸ் வந்துட்டாரு. அ ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள கேட்கணும்னு நெனச்சேன். பிஃபோர் வி கைண்ட் ஆஃப் லைக் மூவ் ஆன் அண்ட் குயிக்லி அந்த இந்தியா இங்கிலாந்து பிரிவியூ பார்க்கலாம் செமி ஃபைனல்ஸ். அதுக்கு வந்து வுட் யூ மேக் அ சேஞ்ச் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் டீம்? அப்சல்யூட்லி நாட். ஐ திங்க் அன்லெஸ் அந்த பிட்ச் வந்து அங்க வந்து சீம் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா அப்போ கூட யோசிச்சு தான் ஆனும். அக்ஷர் பட்டேல் பதிலா நம்ம வந்து சிராஜ் வருவாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா ஐ திங்க் இந்த பேலன்ஸ் வந்து யூ ஹேவ் டு பேஸ் பாலர்ஸ், டெத் பாலர்ஸ். ஹார்திக் பாண்டியா பஃபரா இருக்காரு. இன்னைக்கு ஏன் அவருக்கு தேவையில்லாத சமயத்துல ஓவர் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு. ஆனாலுமே டுடே வாஸ் நாட் ஜடேஜாஸ் டே அஸ் வெல். அ பட் ஆ அந்த இதுதான். நீங்க வந்து எல்லாமே நீங்க அக்சர் பட்டேல் சொன்னீங்க. நான் அததான் கேட்க வந்தேன். நான் வந்து அதாவது இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்லி அந்த கேம்ல வந்து அ யுஸ்வேந்திர சஹால் ஓவர் ரவி ஜடேஜா. ஜடேஜா வந்து பேட்டிங்ல வந்து பெருசா ஒண்ணும் பண்ணல. பவுலிங்கும் அவ்வளவுதான். பட் அந்த அதுதான் அது ஒரு வந்து என்னுடைய தாட். இன்னொரு ஒரு லெக் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து யூ நோ இன்ஸ்டெட் ஆஃப் ரவி ஜடேஜா அக்சர் பட்டேல் வந்து பவுலிங் நல்லா போடுறாரு. ஒரு செம்ம கேட்ச் இன்னைக்கு ஆனா. அதுவும் ராங் ஹேண்ட்ல எடுத்தது மார்ஃபோட கேட்ச். நான் அதுதான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது அது ரைட் ஹேண்ட்ல எடுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம நெறைய பேர் எல்லாம் ரைட் ஆமா. ஹேண்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்டர். சோ நம்ம லெஃப்ட்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாரியான கேட்ச் இது. வாட் ஐ திங்க் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த கேட்ச் ஆஃப் த டூர்னமெண்ட்ன்னு சொல்லலாம் அது. அண்ட் நான் நினைச்சேன் பும்ரா எடுத்துன்னு வருவாருன்னு நினைச்சேன். அந்த இடத்துல பிரேக் த்ரூ குடுத்தது வந்து ஆக்சுவலி அக்ஷர் பட்டேல் தான். மேக்ஸ்வெலோட பிரேக் த்ரூ விச் டர்ன் த மேட்ச். ம். பட் எனிவே மூவிங் ஆன். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. எவன்டா ஸ்கிரிப்ட எதிரான்னு தெரியல எனக்கு. ஆனா
இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல எங்க வாட்ஸ்அப் குரூப்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏய் அந்த ஸ்காட்லாந்து வந்து அந்த இடத்துல ஜெயிச்சதுன்னா, இது நடந்ததுன்னா நம்ம வந்து இப்படி த்ரூ போயிருக்கலாம். அப்படியே நம்ம ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் எல்லாமே அப்படியே வந்து ஜெயிச்சிடலாம். ஏய் அதெல்லாம் வேர்ல்ட் கப் ஆடா அதெல்லாம் ஜெயிச்சா. வேர்ல்ட் கப்னா யூ ஹேவ் டு பீட் ஆஸ்திரேலியா, யூ ஹேவ் டு பீட் இங்கிலாந்து, அண்ட் மேபி வாட் எவர் த அதர் கண்ட்ரீஸ். அதெல்லாம் இந்த இந்த மாதிரி கண்ட்ரீஸ வந்து நீங்க ஐ திங்க் உங்க இதுல நினைக்கிறேன். ஓகே. பட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் நீங்க வந்து பீட் பண்ணி நீங்க வந்து வேர்ல்ட் கப்ப ஜெயிச்சா தான் அது உண்மையான ஒரு வேர்ல்ட் கப் விக்டரி அது. ஸோ ஐ ஐ ஐ அம் ஆக்சுவலி வெரி வெரி எக்ஸைட்டட். நெறைய பேர் சொன்னாங்க, "இது இங்கிலாந்து இல்லாம இவ்ளோ அப்படியே மழுப்பு போடலாமா?" அப்படின்னு. இல்ல. யூ ஹேவ் டு பீட் ரெய்னிங் சாம்பியன்ஸ நீங்க பீட் பண்ணி நீங்க ஜெயிச்சா தான் நீங்க வந்து உண்மையான நீங்க ஒரு வேர்ல்ட் கப் சாம்பியன் நீங்க வந்து சொல்லிக்கலாம் நீங்க உங்கள. அப்படி பார்க்கும்போது ஹூ டு யூ திங்க் ஆர் ஃபேவரைட்ஸ்? ஏன்னா இப்போ இந்தியா ஹேவ் பீன் த பெட்டர் டீம் இன் த டூர்னமென்ட். ஆனா குரூப்ல வந்து நம்ம என்னைக்குமே வந்து நம்ம சாம்ப் தாங்க நம்ம குரூப் ஸ்டேஜஸ்ல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து ஆஸ் அ பாலிங் அண்ட் பேட்டிங் யூனிட் நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம வந்து வேர்ல்ட் கப் 2023ல சொல்லலாம் அது. பட் ஓடிஐ பட் T20ல நான் வந்து இவ்வளோ ஆர்கனைஸா நான் வந்து ஒரு திஸ் இஸ் ப்ராபப்லி த ஸ்ட்ராங்கஸ்ட் வி ஹவ் என்டர்ட் த நாக் அவுட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஆமா. அப்படி ஐ மீன் அது மேபி வந்து எப்படி சொல்றது? 2016லாம் இருந்தது. 2016ல நிறைய மொமெண்டம் இருந்துச்சு. பட் ப்ராபப்லி த பிகெஸ்ட் டெஸ்ட் ஃபார் திஸ் டீம் லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கண்டிப்பா கோலியோட இது லாஸ்ட் லாஸ்ட். சான்ஸ் தான். கண்டிப்பா இது லாஸ்ட் சான்ஸ் தான். ஆ இது என்ன சொல்றது? கண்டிப்பா லாஸ்ட் சான்ஸ் தான். நான் ஓகே. ஆம் இந்த இங்கிலாந்து வந்து அம், அது நீங்க அதாவது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ஆரம்பத்துல சொல்லும்போது நீங்க சொன்னீங்கல்ல, ரிவெஞ்ச் வந்து சொல்லாம வந்து இட்ஸ் லைக் இட் வாஸ் இன் எவரிபடிஸ் எல்லாருக்கும் தோணுது. அதே மாரி தான் இந்தியா ஆஸ்திரேலியாக்கு எப்படி இருந்ததோ, அது வந்து ரொம்ப ரீசென்ட். ஏன்னா இப்போ ஃபைனல்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் கப் அப்படின்றதுனால நவம்பர்ல அந்த இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்தியா இங்கிலாண்டும் அதே மாரி தான். உடனே வந்து ஒரு ட்வீட் வந்தது இதுலேருந்து பார்மியாமிலேருந்து. அந்த ஒரு ஜாஸ் பட்லர் இந்த முகமது ஷாமி வந்து பவுலிங், ஜாஸ் பட்லர் பின்னாடி இருந்துட்டு த லாஸ்ட் டைம் இந்தியா வந்து இங்கிலாந்து மீட் பண்ணப்போ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் பாரத் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பாரத் ஆர்மியை இது பண்ணிட்டு வந்து உடனே பாம்பே ஆம்புலன்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் வந்து வில் பி தேர். ஓகே இந்தியா வந்து திருப்பி வருவாங்க வச்சு செய்யணுங்களே அப்படின்னு. நம்ம அதே அது அது இதே மாதிரி தான் போறது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதே கிளாஸ் தான். இங்கிலாந்து வந்து ஹவ் கான் பேஸ் ஹெவி, இந்தியா வந்து ஸ்பின் ஹெவி ஒரு மாதிரி வந்து அந்த மாதிரி திஸ் திங். ஸோ டிபெண்டிங் ஆன் வந்து அந்த பிச் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து. அதுக்கு தான் நான் லைக் வாஸ் திங்கிங் ஜடேஜாக்கு பதிலா ஆல்தோ அவங்க பேஸ் ஹெவி போயிருந்தாங்க கூட ராஷித் கான் சாரி ராஷித் ராஷித் நீங்க பேசிக்லி ஆதில் பி டூயிங் இல்ல இங்கிலாண்டோட ராஷித் ஹீஸ் பீன் ஆதில் டூயிங் யா ஆதில் ரஷீத் ஹீஸ் பீன் லைக் அவங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக் இங்க எப்படி பும்ரா போடுறாரோ அந்த மாதிரி தான் எக்கனாமிக்கலா லைக் இஸ் bowling வெல். ஸோ இட் பி இம்பார்ட்டன்ட் வந்து அவர் வந்து டேக் டவுன் பண்ணணும் அப்படின்றதும் கண்டிப்பா. ஒரு அண்ட் இது. எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர். ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டு பி த கீ. அந்த இங்க வந்து ஹெட் வார்னர் மாதிரி தான் வந்து லைக் அது இது. பட் ஆனாலும் அதே தான் அவங்களுக்கும் அப்படிதான் சொல்லலாம். லைக் பேட்டிங் வந்து வந்துட்டே இருக்கு. லைக் ஈவன் டு த பாயிண்ட் ஆஃப் லிவிங்ஸ்டோன் அண்ட் ப்ரூக் அவங்களும் வந்து லைக் போன மேட்ச் ஆல்மோஸ்ட் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா they almost took the game away from South Africa. லிவிங்ஸ்டன் அண்ட் ப்ரூக். ஸோ அதனால வந்து பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்த் டெப்த் வந்து இருக்கு. ஸ்ட்ரென்த் அண்ட் டெப்த் இருக்கு. பட் ரெண்டு டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 7, 8 அது வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அண்ட் then சடன்லி டேப்பர்ஸ் ஆஃப். இந்தியாவுக்கு வந்து ஆமா. பும்ரா, ஹர்ஷ்தீப், குல்தீப் இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே டேப்பர் ஆஃப் வருது. அவங்க சைடுல அதே மாதிரி தான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட், ரீஸ் டாப்லி, இட் டேப்பர்ஸ் ஆஃப். அது ஸோ ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன் அத. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் சிக்ஸஸ். ஓகே நம்ம இதெல்லாம் சொல்லலாம். பும்ரா சொல்லலாம். ஹர்ஷ்தீப் கேன் பிளே. ஆனா அந்த அளவுக்கு நீங்க அடிக்க கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ். இஃப் பும்ரா பவுலிங் போட்டுட்டு இருக்காருன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் மார்க் வுட் வந்து சிக்ஸ் அடிக்க போறது இல்ல. ஸோ சிக்ஸ் அடிக்கிறது வந்து அந்த லெவல்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் பேட் சுத்துறது. யூ வாண்ட் சே லைக் ஓகே ஒரு 60 ரன் வேணும் வந்து 15 பால்ல இருக்குன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் இவங்க வந்து அதை அடிச்சிருவாங்கன்ற லெவலுக்குலாம் பேட்டிங் கிடையாது. நீங்க இட் என்ன இஸ் சொல்றீங்கன்னா,
ஐ திங்க் மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ்னு ஒரு கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, பேட் பென் கமின்ஸ் ஸ்டோக்ஸ் எசென்ஷியலி தேர் பென் ஸ்டோக்ஸ் அந்த வந்திருந்தாருன்னா தே வுட் லெங்த் அண்ட் தே லிட்டில் பிட் மோர். அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேட்டிங் ஒரு லாஸ்ட் யூ கேன் டெஃபினெட்லி குவாலிஃபை. ரெண்டு டீம்லயும் வந்து லாஸ்ட் 3 ஆர் டெய்லண்டர்ஸ் ஆர் லோ ஆமா பேட்ஸ்மேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு. புரியுது. ஆனா அதான் யாருமே வந்து அந்த ஒரு ஐ ஃபீல் டெய்லண்டர்ஸ்க்கு ஒரு லெவல் மேல இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலி ம். நம்ம. சோ ஃபர்ஸ்ட் டெய்லண்டர்ஸ் இதுல ஜாதிகள்ல பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல தொடவே முடியாது, எதுக்குடா இவன் வரான் அப்படின்னு இருக்கும். கிளென் மெக்ரான்னு சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, ஜேசன் கில்லிஸ்பில அப்படின்னா தே கேன் ஹோல்ட் த பேட். ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு அட்லீஸ்ட் மைண்ட்ல அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் குரூஷியலான கேட்டகரி என்னன்னா அந்த பேட் கமின்ஸ் கேட்டகரி நான் சொல்றது. who can hit sixes at will அந்த டேலண்டோட. பட் ஓகே, பாத்துடலாம். ஐ திங்க் ரிவெஞ்ச் மேட்சா இருக்க போகுது 2 நாள்ல. ஸோ செமிஃபைனல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம இது பண்றது மோஸ்ட்லி நம்ம ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ரிப் இருக்கு. ஸோ ஐ திங்க் எங்க போறேனோ ஐ திங்க் அங்கேயே நான் ட்ரைபாட் எடுத்துட்டு போயிட்டு மேபி அங்கேருந்து கூட ரெக்கார்டிங் பண்ணுவேன். பட் எனி ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் வி மூவ் அஹெட்? எனி ப்ரெடிக்ஷன்ஸ், கிரேசி ப்ரெடிக்ஷன்ஸ்? கிரேசி ப்ரெடிக்ஷன்ஸ் இல்ல. நான் வந்து ஜஸ்ட் இது யோசிச்சுட்டு இருந்தேன். ஜானத்தன் ட்ராட் வந்து இப்ப எங்க சப்போர்ட் பண்ணுவாரு? அவர் வந்து இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஃபைனல் வரணும்னு சொல்லுவாரா? இல்ல வந்து அவர் பீயிங் ஒரிஜினலி சவுத் ஆப்பிரிக்கன், ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அவரோட லாயல்டி டெஸ்டிங் எங்க இருக்கும்? அது முடிஞ்சதுன்னா இன்கேஸ் இந்தியா வரல, இங்கிலாந்து மேட் டு ஃபைனல்னா அப்படின்னு. பட் நான் ஐ திங்க் ஐம் கிரேசி ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல் would be a crazy prediction அப்படின்னு சொல்லலாம். Yeah, that's probably would be very very interesting. இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல். நான் பர்சனலி நான் எதிர்பார்க்கறது வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையா இருக்கும். ஏன்னா 2 இருக்கு ப்ரெடிக்ஷன். ஒன்னு வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இஸ் வாட் வுட் பி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து யூ வில் ஹேவ் யுவர் டூர்னமெண்ட் சோக்கர்ஸ் அண்ட் நாக் அவுட் சோக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அந்த டேக் இந்தியா இந்த தரம் Yeah, ஜெயிக்கணும் and tag. அது அந்த இது வந்ததுன்னா it will be like both the teams have gone to the final unbeaten. கண்டிப்பா எக்ஸலண்ட் பாயிண்ட் அதுவும். ஆனா ரொமான்டிக்கா நடக்கிறது என்னன்னா நம்ம வந்து இங்கிலாந்து ஆப்கானிஸ்தானும் போய் அங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதுன்னா ஐ திங்க் தட்ஸ் தி ஒன்லி திங் தட் கேன் காம்பன்சேட். Yeah, yeah. என்ன சொல்றது, ஜெயிக்காம அதெல்லாம் இருக்கிறதுக்கு. காம்பன்சேட்லாம் பண்ணாது. பட் yeah, you're right. But ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சது நத்திங் லைக் இட். ம். சொல்ல முடியாது, இட்ஸ் 2020, எனிதிங் கேன் ஹேப்பன். ஆல்ரைட், முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 10-20 செகண்ட்ஸ்ல முடிச்சுப்போம் நம்ம. ப்ளீஸ் உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் நீங்க பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நாங்க ஃபைனல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நாக் அவுட்ஸோட ரிவ்யூவோட ஓவரால் டூர்னமெண்ட் ரிவ்யூவோட நாங்க